1/4 கிலோ பச்சரிசி ஒரு 10 நிமிஷம் தண்ணி தெளித்து ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு வெள்ளை கலர் துணியை நல்லா விரிச்சிட்டு அது மேலே இந்த மாதிரி பச்சரிசியை நல்லா சுற்றி போட்டு விடுங்க. இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சொரசொரப்பாக அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் இப்போ சொரசொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ பச்சரிசிக்கு தேங்காய் 1 மூடி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். 1/4 கிலோ வெல்லம் கட்டி எடுத்துருக்கோம். இந்த வெல்லம் கட்டி நல்லா தூள் பண்ணி அந்த பச்சரிசியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேங்காய் வெல்லம் இந்த ரெண்டுமே சேர்த்து வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா நுணுக்கி விடுங்க. வெல்லம் கட்டி வந்து இருக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வெல்லமாக எடுத்து நுணுக்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதே போல் நுணுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு இட்லி குண்டானில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டு மேலே வரைக்கும் இட்லி தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை நல்லா ஒரு டைம் நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொழுக்கட்டை பிடிச்சி வைங்க. நம்ம வச்சுருக்கிற மாவு ஃபுல்லாமே கொழுக்கட்டை பிடிச்சி அது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது பச்சரிசி மாவுன்றதுனால உடனே வெந்துடும். நம்ம பச்சையாக கூட இதை சாப்பிட்லாம். நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் விரும்பி சாப்பிட்ருப்போம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்குமே இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால இது சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி.